السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم. بلغ رسالة وأدى الأمانة وقام حجته ودعا إلى الحق. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. صدق الله العظيم. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இறைவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த உலகத்தில் இறுதி தூதுவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வள்ளுவாத தழுவாத பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் நாம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, உலமாக்களே, பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, கருங்காலக்குடிப்பேட்டையிலே முதலாக பெண்கள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் பயான் கியாமத்து நாள் வரை நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானாக. அதன் மூலமாக விஷயங்களை எல்லாம் கேட்டு நீங்களும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய இந்த பிரசங்கம், இந்த பயான் நானும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நீங்களும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நீங்களும் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்தை ஒரு புனிதமான மார்க்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை சொல்லும் பொழுது தாலிக தீனுல் கையும் என்பதாக சொல்லுகிறான். இந்த மார்க்கம் இருக்கிறதே ஒரு நிலையான மார்க்கம், அதுல எந்த விதமான சந்தேகம் என்பது கிடையாது. இந்த மார்க்கத்திலே நாம் பிறந்தது அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தினாலும் அது நன்றிக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. கண்ணியத்து குறித்தான தாய்மார்களே, உலகத்துல ஆண்களையும் பெண்களையும் படைத்து அதற்கு உண்டான தேவைகளை எல்லாம் கொடுத்து அதற்கு உண்டான உணவுகளை எல்லாம் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இன்றைய காலத்துல ஒவ்வொரு வீடுகள்ல ஆண் பிள்ளை பிறந்தால் அது ஒரு சந்தோஷம், பெண் பிள்ளை பிறந்தால் என்று சொன்னால் அது ஒரு துக்கமான ஒரு கஷ்டமாக நினைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்கள யாராவது பெண் பிள்ளைகள் பிறந்து சுபை செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா வ ஹுவ கதீம், அவங்களுடைய முகம் இருக்கிறதே கருப்பாக ஆகி விடுகிறது. அவர்கள் கவலையினால, அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்ததின் கவலையின் காரணமாக அவருடைய முகம் கருப்பாக ஆகி விடுகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். கண்ணியத்து குறித்தானவர்களே, அரபு லோகத்துல இஸ்லாம் வருவதற்கு முன்பாக ஒரு சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் இஸ்லாம் ஏற்பதற்கு முன்பாக நான் அறியாமை காலத்துல ஒரு சம்பவம் ஒன்று செய்து விட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு சொல்லி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக கேட்டார்கள். உடனே அந்த சம்பவத்தை சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அறியாமை காலத்துல எனக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று இருந்தது, அந்த குழந்தையை நான் குழியில போட்டு உயிரோடு நான் புதைத்து விட்டேன் என்பதாக அந்த விஷயத்தை சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்ன பிறகு நபி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அதிகமான பெண் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன், நான் எல்லா பெண் பிள்ளைகளையும் நான் கொலை செய்து விட்டேன், எல்லா பிள்ளைகளும் உயிரோடு நான் புதைத்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். இறுதியாக ஒரு பெண் குழந்தை இருந்தது.
என்னுடைய மனைவி எனக்கு தெரியாம வளர்த்து வந்தாள். என்னுடைய அக்கம் பக்கத்து என்னுடைய உறவினர்களுடைய வீட்டில் வைத்து அந்த பெண் பிள்ளையை பராமரித்து வந்தாள். நானும் அதையும் நான் காணாமல் அதுவும் பொருட்படுத்தாமல் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்துல அந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பித்தது. தன்னுடைய மனைவி அந்த பெண் பிள்ளை என்னிடத்துல காட்டினாள். ஒரு நாள் அதை நான் பார்த்த பிறகு இந்த குழந்தையும் கொல்ல வேண்டும், உயிரோடு புதைக்க வேண்டும் என்பதாக என்னுடைய உள்ளத்துல வெறித்தனம் இருந்தது. ஒரு நாள் மனைவி இடத்துல சொல்வதற்கு முன்பாக அந்த குழந்தை இடத்துல நன்றாக பேசுகிறார், ஒரு பாசமாக இருக்கிறார். என்னுடைய தந்தை என்னிடத்துல பாசமாகவும் இருக்கிறார் என்பதாக அந்த சின்னஞ்சிறு குழந்தை இருக்கிறதே ஓரளவு உள்ளத்திலே விளங்கி கொண்டது. மனைவி பார்க்கிறாங்க, மனைவி நினைக்கிறாங்க இந்த குழந்தையும் என்னுடைய கணவர் கொல்ல மாட்டாரு, உயிரோடு புதைக்க மாட்டார் என்பதாக மனைவியுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய கணவர் கூறுகிறார் மனைவி இடத்துல, தன்னுடைய பிள்ளைய உறவினர் வீட்டுக்கு நான் கொண்டு போலான்னு ஆசைப்படுறேன், அழைச்சிட்டு போலான்னு ஆசைப்படுறேன், நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க சரி அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போகிறார். போற இடத்துல பாலைவனமாக இருக்கிறது, அரபு லோகத்துல பாலைவனமாக இருக்கிறது, எந்த நடமாட்டம் யாரும் மக்களுடைய நடமாட்டம் அல்ல. இந்த சமயத்துல அந்த நபர் இருக்கிறாரு, ஒரு குழியை தோண்டுகிறார், ஒரு மண்ணறையை தோண்டுகிறார். அந்த பிள்ளை மேலோகி அந்த பாலைவனத்துல விளையாடி கொண்டு இருக்கிறது. விளையாடி கொண்ட பிறகு அந்த குழியை தோண்டின பிறகு அந்த பிள்ளையை அந்த குழியைக்குள்ளே இறக்குகிறார். அந்த குழந்தை இருக்கிறது, அத்தா வாப்பா வாப்பா என்பதாக கத்துகிறது. அதன் மேல் நான் மண்ணை அள்ளி போட்டேன். அதை மண்ணை அள்ளி போட்ட பிறகு அந்த குழந்தை கத்துற கத்திலேயே அதோடு இறந்து விட்டது. நான் அப்படியே திரும்பி வந்து விட்டேன் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் கூறுகிறார். கண்ணியத்து குறித்தானவர்களே, பக்கத்தில் இருந்த சஹாபாக்களை எல்லாம் அழுது விட்டார்கள், நபி அவர்கள் அழுது விட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட பிறகு நபி அவர்களுடைய உள்ளத்துல கஷ்டம் ஏற்பட்டது, துயரம் ஏற்பட்டது என்பதாக வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறார்கள். இரண்டாவதாக ஒரு சம்பவம் இருக்கிறது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மா தன்னுடைய 90 வயது காலத்திலே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். தன்னுடைய மகனார் அம்மார் இருக்கிறாரே அவரிடத்துல சொல்லுகிறார்கள், நம்ம இந்த மார்க்கத்திலேயே வாழ்ந்து இந்த மதத்திலேயே குறைஷி குலத்திலேயே இருந்து நம்ம வஃபாத் ஆகி விடலாம், இறந்து விடலாம் என்பதாக தன்னுடைய கணவர்கிட்டையும் தன்னுடைய அம்மார்கிட்டையும் சொல்லுகிறார்கள். சொன்ன பிறகு அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாம் ஏற்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தன்னுடைய தாய் தந்திர இடத்துல கூறுகிறார். தாய் தந்திர இடத்துல சொல்லுகிறார், வாப்பா உம்மாவே, மக்கமா நகரத்துல முஹம்மது அஹமது என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய தூதுவர் என்பதாக சொல்லுகிறார். அவர் பெண் குழந்தைகளை ஆதரிக்கிறார், பெண் குழந்தைகளை அனுசரிக்கிறார், பெண் குழந்தைகளை வாழ வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அதனால இப்படி ஒரு சொல்லக்கூடிய நபரை நம்ம காண வேண்டும், பார்க்கலாமா என்பதாக அந்த நபர் சொல்லுகிறார். சொன்ன பிறகு சுமையா அம்மா சொல்லுகிறார்கள் அழுது, என்னுடைய வாப்பா நான் அறியாமை காலத்துல என்னையும் புதைப்பதற்காக வேண்டி குழி தோண்டினார் என்னுடைய வாப்பா. ஆனாலும் அந்த நேரத்துல பாதுகாக்கப்பட்டேன். அறியாமை காலத்துல பெண்களை பெண் பிள்ளைகள் பிறந்தால் புதைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனாலும் என்னை பாதுகாக்கப்பட்டார்கள், நான் பாதுகாக்கப்பட்டேன். அதனால இஸ்லாத்தை ஏற்பதற்கு என்னுடைய உள்ளத்துல தோணுகிறது, நாம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொல்லி அந்த குடும்பமே இஸ்லாத்துக்கு வருகிறது 90 வயது காலத்துல. கண்ணியத்து குறித்தானவர்களே, பெண் பிள்ளைகளை நம்முடைய மார்க்கம் போற்றுகிறது, பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணுரிமை கொடுக்கிறது, பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், எந்த பெண் பிள்ளைகளை இந்த உலகத்திலே கொன்றார்களோ நாளைக்கு எப்படிப்பட்ட விசாரணை இருக்கும் என்று சொன்னால், பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நாளைக்கு விசாரணை செய்யப்படும். எதற்காக, எந்த பாவத்திற்காக, எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டாரோ அதை பற்றி விசாரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். கண்ணியத்து குறித்தானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரைசுல் முஃபஸ்ஸிரின் அவர்கள் அறிவிக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு இது என்று சொன்னால், இந்த இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் மர்அத்தல்லதி தக்துலு வலதஹா,
நிச்சயமாக எந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கொன்று விட்டாலோ நாளை மறுமையுடைய நாள்ல தக்தி யௌமல் கியாமத்தி, அந்த பெண்ணை நாளை மறுமை நாள்ல கொண்டு வரப்படும். அந்த குழந்தையோடு கொண்டு வரப்படுமா? தன்னுடைய மார்பகத்தோடு அந்த குழந்தையை அணைத்தவாறும் தன்னுடைய இரத்த கரையோடு அந்த குழந்தையை கொண்டு வரும் பொழுது அந்த பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டதல்லவா, அந்த குழந்தை சொல்லும் அல்லாஹ்விடத்துல, யா ரப்பி, என்னுடைய இறைவனே, ஹாதிஹி உம்மி, இதுதான் என்னுடைய தாய் என்பதாக சொல்லுமா. அந்த பெண் பிள்ளை சொல்லுமா, அந்த பெண் குழந்தை சொல்லுமா, ஹாதிஹி கத்தல்தனி, இந்த அம்மா தான் என்னுடைய தாய் தான் என்னை கொன்று விட்டாள் என்பதாக சொல்லுமா. நாளை மறுமை நாள்ல அந்த குழந்தையை உலகத்திலே கொன்றாள் அல்லவா, அந்த குழந்தையை தன்னுடைய மார்பகத்தோடு தன்னுடைய நெஞ்சோடு அணைத்தவாறு இரத்த கரையோடு வரும் பொழுது அந்த குழந்தைய அல்லாஹ்விடத்துல சன்மானத்தை தன்னுடைய சன்னிதானத்துல சமர்ப்பிக்கப்படும். இந்த குழந்தை தான் அந்த அல்லாஹ்விடத்துல பேசும் பொழுதுதான் என்னுடைய தாய் கொன்று விட்டாள் என்பதாக சொல்லும். ஒரு ஆணாக இருந்தால் அதே போல சொல்லும், ஹாதா அபி ஹாதா கத்தலனி, இதுதான் என்னுடைய தந்தை, இவருதான் என்னை கொன்றார் என்பதாக தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லும். கண்ணியத்து குறித்தானவர்களே, அறியாமை காலத்துல இப்படியெல்லாம் பெண் பிள்ளைகள் பிறந்தால் கொலை செய்யப்பட்டது, உயிரோடு புதைக்கப்பட்ட ஒரு காலம் வந்தது. இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் தகர்த்தெறியப்பட்டது. நபியுடைய காலத்துல கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அந்த சஹாபி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அவர் கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 8 பெண் பிள்ளைகள் பிறந்தது, எனக்கு 8 பெண் பிள்ளைகள் பிறந்தது, 8 பிள்ளைகளுமே என்னுடைய கரத்தால நான் கொன்று விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் நான் கொன்றாலும் கூட எனக்கு ஒட்டகங்கள் என்பது இருக்கிறது, அந்த ஒட்டகத்தை எல்லாம் ஒவ்வொரு ஒட்டகமும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு பகரமாக நான் மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன், இது கொடுக்கலாமா யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார். நன்றாக விளங்க வேண்டும், ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். அறியாமை காலத்துல நான் 8 பிள்ளைகளையும் நான் கொலை செய்து விட்டேன், கொன்று விட்டேன், என்னுடைய கரத்தால நான் பாவம் செய்து விட்டேன். ஆனாலும் அதற்கு பகரமாக இஸ்லாத்துக்கு நான் வந்து விட்டேன், என்னிடத்துல ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், இதையெல்லாம் நான் கொடுக்கலாமா, என் மக்களுக்கு நான் தர்மம் செய்யலாமா என்பதாக கேட்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ என்ன நாடுறியோ அதெல்லாம் செய்து கொள். ஒரு மனிதர் ஜாகிலியாவுடைய காலத்துல அறியாமையுடைய காலத்துல என்ன தவறை செய்தாரோ அதற்கு பகரம் தேடுகிறார் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு. கண்ணியத்து குறித்தானவர்களே, இஸ்லாம் இருக்கிறது பெண் பிள்ளைகளை போற்றுகிறது. யாருக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறதோ அந்த பெண் பிள்ளை நல்லபடியாக வளர்க்கிறார்களோ, நல்லபடியாக அவர்களுக்கு தீனுடைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களோ, நல்லபடியாக திருமணம் செய்து கொடுக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்தாவே இன்னைக்கு ஒரு முக சுளிக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அதற்கு ஒரு பேரும் வைக்கிறார்கள். 2 பொட்ட புள்ள பிறந்திருச்சா, 3 பொட்ட புள்ள பிறந்திருச்சா என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு சில நபர்கள் தன்னுடைய யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்களோ அவர்களை இழிவுபடுத்துவதும் உண்டு, ஏளனம் செய்வதும் உண்டு. எப்படி திருமணம் செய்து கொடுக்க போகிறா, எப்படி நீ இந்த பெண்ணை எல்லாம் கரை சேர்க்க போகிறா என்பதெல்லாம் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டான், கொடுத்தது அல்லாஹ். எப்படி கரை சேர்க்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். முழுக்க முழுக்க அந்த நபர்களுக்கு உள்ளத்தில் இருக்கணும், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நபியுடைய காலத்துல ஆயிஷா அம்மா அவர்கள் இருந்தார்கள். ஒரு ஏழை தாய், ஒரு பெண்மணி வந்தாங்க. 2 பெண் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்தார்கள். வந்த பிறகு ஆயிஷா அம்மாவிடத்துல ஒரு 3 பேரிச்சம்பழம் மட்டும் இருந்தது. அந்த தாய்க்கு பேரே ஏழை தாய். ஏழை தாய் வருகிறார், அம்மாவிடத்துல 3 பேரிச்சம்பழம் இருந்தது, அதை கொடுக்கிறார்கள். அந்த அம்மா இருக்கிறது ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தையும் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்த பிறகு 3ஆவதாக ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிறது, அதை நான் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். 3ஆவதாக அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதற்காக நான் போனேன். என்னுடைய பிள்ளை கேட்டுருச்சு, அந்த பேரிச்சம்பழத்தை நான் பிளந்து அதையெல்லாம் நான் எடுத்து அந்த 2 பிள்ளைகளுக்கு பாதி நான் கொடுத்தேன் என்பதாக வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு ஆயிஷா அம்மா அவர்கள் கூறுகிறார்கள்,
ஃபஅஜபனி ஷஅனுஹா, இந்த பெண்ணுடைய நிலையை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். லக்கர்து, உடனே இந்த செய்தியை நபியிடத்துல சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கத அவுஜப பிஹா லஹன் ஜன்னா, இந்த பெண்ணுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. மற்றொரு ரிவாயத்துல வருகிறது, அந்த பெண்மணி ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடத்துல ஒரு பெண்மணி வந்தார்கள், 2 பெண் குழந்தைகளை சுமந்தவாறும் வந்தார்கள். என்னிடத்துல கேட்டாங்க, பேரிச்சம்பழம் இருக்குதா, ஏதாவது சாப்பிடுவதற்கு ஏதாவது பொருள் இருக்குதா, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதா என்பதாக கேட்டார்கள். அம்மா ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், என்கிட்ட ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருந்தது, அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை மட்டும்தான் நான் கொடுத்தேன். அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆக பிளந்து 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை நான் நபி இடத்துல சொன்னேன் என்பதாக மற்றொரு ரிவாயத்திலையும் காண்கிறோம். கண்ணியத்து குறித்தானவர்களே, பெண் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில தீன கற்பிக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில தீன சொல்லி கொடுக்கணும். பெண் பிள்ளைகள் பிறந்தால் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். பெண் பிள்ளைகளை பார்த்து கடிந்து விழக்கூடாது, கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணும். வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்க்கணும். என்னுடைய பிள்ளை எப்படி சொன்னா கேட்குமோ அந்த மாதிரி சொல்லணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பெண்களை பார்த்து, மூமினான பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்லில் முஃமினீன யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன. முதலாவதாக இருக்கிறதே நபியே, நீங்க மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க, தன்னுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், பார்வைகளை பேண வேண்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய வெட்கத்தலங்கள் இருக்கிறதே அதை பேண வேண்டும் என்பதாக ஒரு ஆயத்து இருக்கிறதே. இதுல 2 விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை இருக்கிறதை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். சகோதரிகளே, இன்றைய காலத்துல பார்வை என்பது மிக முக்கியமான ஒன்று. பார்வையை தாழ்த்த வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா சொல்றாங்க, நானும் மைமூனாவும் நபியிடத்துல இருந்தோம். உம்மு மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பார்வையற்ற சஹாபி நபியிடத்துல வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை நீங்க திரையில் நீங்க மறைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். உம்மு சலமா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலைஸ ஹுவ அமா, அவருதான் பார்வையற்றவராக இருக்கிறார். லா யுபஸிருனா, அவர் எங்களை பார்க்கவும் மாட்டார். வலா யாரிஃபுனா, அவர் எங்களுக்கு தெரியவும் தெரியாது, அவர் எங்களை அறிந்து கொள்ளவும் முடியாது, அவர் எங்களை பார்க்கவும் முடியாது. அதனால அவரே பார்வையற்றவராக இருக்கிறாரு, அவர் எங்களை பார்ப்பதும் கிடையாது, நாங்க எதுக்கு திரையிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை பார்த்து சொன்னாங்க, அவ் அம்யாவானி அன்துமா, நீங்க 2 பேருமே பார்வையற்றவர்களாக இருக்கிறீர்களா? நீங்க 2 பேரும் பார்வையற்றவர்களாக இருக்கிறீங்களா? அலஸ்துமா துபுசிரானிகா, அதே போல அவர் இருக்கிறாரே, நீங்க எப்படி இருந்தாலும் அவரை பார்ப்பவராகவும் இருக்கிறீங்க, நீங்க பார்வையற்றவராகவும் இல்லை, அதே போல நீங்க பார்க்கக்கூடியவராக இல்லையா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நீங்க பார்க்கக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பார்வையும் இருக்கிறது, அவர் பார்க்கவில்லை என்றாலும் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள், நீங்க மறைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு பெண்மணி அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது. ஒரு அந்நிய ஆண் வந்துட்டாங்களா, குரலுக்கு கூட படுதா இருக்குதுங்க, குரல் இருக்கிறது, குரலுக்கு கூட படுதா இருக்கிறது. குரல் பேசும்போது நளினமான முறையில பேசக்கூடாது, ரொம்ப அடர்த்தியான முறையில பேசணும். இன்றைய காலத்துல நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்றைய காலங்கள்ல பெரும்பாலான ஒரு சில முஸ்லிம் குடும்பத்தார்களை, பெண்களை பார்க்கலாம், இன்னைக்கு அஜரத்து வந்தாங்கன்னு சொன்னா தலையில துணி போடுறோம், மறைஞ்சுக்கிறோம். யாராவது தாவத்துடைய சாத்தி வந்துட்டாங்கன்னா, தொப்பி போட்டிருக்காங்கன்னா மறைஞ்சுக்கிறோம். வேற யாராவது பால்காரர் வராருங்க, அந்நிய ஆண் வீட்டுக்கு வராங்க, சகஜமான முறையில நன்னிலமான முறையில பேசுறாங்க. சகோதரிகளே, தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். என்ன படைத்த இறைவன் என்னை பார்க்கிறான், நான் அவனை பார்க்கவில்லை, அவனை நான் பார்க்கவில்லை, அவன் எந்நேரமும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அஜரத்துக்கு பயப்படக்கூடாது. தாவத் சாத்தி வந்திருக்கிறாருங்க, அவருக்காக போய் ஒழியக்கூடாது. எந்த அந்நிய ஆண்கள் வந்தாலும் நாம் பார்க்காமல் இருப்பதுதான் சிறந்ததை தவிர, ஒரு அந்நிய ஆடவர் விட்டார், அவரிடத்துல பேசக்கூடாது, ஆண்களை வைத்து பேச சொல்ல வேண்டும். ஒரு அந்நிய ஆடவர் விட்டார், பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. உடல் உறுப்புகள் இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான். உடல் உறுப்புகள்
நீங்க மருத்துவமனையில போய் பார்க்கலாம், எத்தனை பேர் இருப்பாங்க, நிறைய நபர்கள், அதிகமான நபர்கள் இருப்பார்கள். டயாலிசிஸ் பண்ணுவார்கள், காது கேட்காதவங்க இருப்பாங்க, பார்வையற்றவர்கள் இருப்பார்கள், அதே போல ஊனமுற்றோரை பார்க்கலாம், கை கால் ஒன்னும் நடமாட்டமே இருக்காது, சாப்பிட முடியாது. இப்படிப்பட்டவர்கள்லாம் நம்ம பார்க்கணும்னா மருத்துவமனைக்கு போனாதான் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பார்க்க வேண்டும் என்றால் மருத்துவமனையில பல பிரிவுகள் இருக்கிறது, அதை கொண்டு நாம் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எனக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான், நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை நாம் விளங்க வேண்டும். கண்ணியத்து குறித்தானவர்களே, 5 உறுப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும். 5 உறுப்புகள் இருக்கிறது. பாவத்தின் காரணமாக விபச்சாரம் செய்யப்படுகிறதா? முதலாவதாக இருக்கிறது தவறான பார்வை. அந்நிய ஆணை பார்க்கிறார் அல்லவா ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட பார்வை, தவறான பார்வையை பார்ப்பதனால 2 கண்கள் விபச்சாரம் செய்கிறது. அந்நிய ஆடவர்களை பார்க்க கூடாது. அதே போல ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. என்ன அஜரத்து தொடர்படியா பெண்களுக்கே சொல்லிக்கிட்டு வராங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? உங்களுக்கும் சொல்றேன். கண்ணியத்து குறித்தானவர்களே, அந்நிய பெண்ணை பார்த்தால் ஒரு நம்ம ஆண்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய பார்வைகளை பேண வேண்டும். ஒரு பெண்மணி அந்நிய ஆடவர்களை பார்த்தால் தன்னுடைய பார்வைகளை பேண வேண்டும். இரண்டாவது உறுப்பு இரண்டாவதாக இருக்கிறது நாவு இருக்கிறது, விபச்சாரம் செய்கிறான். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவது இருக்கிறது, நாவு விபச்சாரம் செய்கிறது என்பதாக வருகிறது. மூன்றாவது உறுப்பு தன்னுடைய காது விபச்சாரம் செய்கிறது. தேவையில்லாத வார்த்தைகளை கேட்பது இருக்கிறது, இது ஒரு விபச்சாரம் செய்கிறது என்பதாக தப்சீருல் முனீருடைய கிதாபில பதிவு செய்கிறார்கள். நான்காவது உறுப்பு இருக்கிறது, தன்னுடைய 2 கரங்கள் தேவையில்லாமல் அடுத்தவர்களை அடிக்கிறார்கள், அடுத்தவர்களை திட்டுகிறார்கள், தேவையில்லாமல் தன்னுடைய கரங்களை தவறான முறையில் பயன்படுத்தினால் இது விபச்சாரம் செய்கிறது என்பதாக தப்சீருடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். ஐந்தாவதாக 2 கால்கள் பாவத்தின் பக்கமாக சென்றால் இதுவும் விபச்சாரம் செய்கிறது என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியத்து குறித்தானவர்களே, ஆக மொத்தத்தில் இந்த 5 உறுப்புகள் ஏதாவது செய்து விட்டால் உள்ளம் இருக்கிறது, அது பாவத்தின் பக்கமாக செல்வதற்கு ஆசைப்படுமா? ஒரு கண் பார்வை இருக்கிறது, தவறான முறையில் சென்று விட்டால் உள்ளம் தோன்றுமா? அந்த நபருக்கு பின்னால செல்லலாமா? அவனுடைய பேச்சு இருக்கிறது, அவனுடைய பேச்சை காதால கேட்கலாமா? அதன் மூலமாக அவரை பற்றி சிந்தித்து தன்னுடைய நாவலை சொல்லலாமா? கண்ணியத்து குறித்தானவர்களை, பார்வையை பேணுவது அவசியமாகவும் இருக்கிறது. கிதாபுகளை எழுதுகிறார்கள், ஆண்களும் பெண்களும் பார்வையை பேணுவது கண்டிப்பாக அவசியம் என்பதாக எழுதுகிறார்கள். கண்டிப்பாக அவசியம். ஒரு மனிதனுடைய பாவத்துடைய சாவி என்ன தெரியுமா? பார்வையை பேணல அப்படின்னு சொன்னா பாவத்துல போய் விழுந்துருவாரு, பாவத்துல போய் விழுந்து விடுவாரு. ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் பாவம் செய்வதற்கு முன்பாக தன்னுடைய பார்வைகள் அந்நிய ஆண்களை பார்த்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்களை பார்த்தாலும் சரி, அது பாவத்தினுடைய சாவி இருக்கிறது. அதுதான் அது பார்வைக்கு முதல் அடையாளமாக இருக்கிறது. தேவையில்லாம தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கட்டும், அதே போல பார்வை இருக்கிறது, தடை செய்யப்பட்ட பகுதிகளை நிகழ்வதற்காக பார்க்கிறார்கள் அல்லவா, இந்த சமயத்துல இது பாவத்தின் அடையாளம் என்பதாக வருகிறது. இது ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே, நீங்க ஆண்களுக்கு சொல்லுங்க, மூமீனான ஆண்கள், யகுத்து மின் அபசாரிஹிம், ஆண்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பார்வைகளை பேணணும், தங்களுடைய வெட்கத்தலங்களை மறைக்க வேண்டும் என்பதாக வரலாறுலேயே பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, ஜுல்ஃபிகர் சாபுடைய அவங்க எழுதுகிறார்கள் கித்தாபுகள்ல, ஒரு மனிதனுடைய மானக்கேடான காரியம் இருக்கிறதல்ல, அதை மூழ்குவதற்கான மூல காரணம் என்னன்னு சொன்னா தன்னுடைய பார்வையை கடிகாலம் இடணும், தன்னுடைய பார்வையை கடிகாலம் இடணும், தன்னுடைய பார்வையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், பார்வையிலே கெட்ட பார்வை இருக்கிறது ரொம்ப மோசமானது. ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள், அதிகமாக இபாதாத்துகள், திக்ருகள், குர்ஆன் திலாவத் எல்லாமே செய்வாங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னு சொன்னா விட்டுருவாரு. காரணம் என்னன்னு சொன்னா கெட்ட பார்வைகள் பார்த்திருப்பாங்க.
பார்வையை தாழ்த்தாமல் பார்வையை பேணாமல் இருந்ததுனால தன்னுடைய அமல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அப்படியே அமல்கள் மங்கி போய்விடும், அவர்கள் செய்யாமே போய்விடுவார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை கேவலப்படுத்த நாடுவிட்டால் அவர்களுக்கு அழகிய முகங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்முடைய பார்வைகளை பேணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லாம் கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. காரணம் என்ன? ஒரு மனிதனை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடுகிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு அழகிய முகங்களை எல்லாம் பிரகாசம் ஏதாவது உண்டாக்கி அதன் மூலமாக அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பெண்மணி சீவி சிங்காரித்து அழகாக நடக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக பார்த்து அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். ஒரு ஆண் இருக்கிறாரே அழகாக நடந்து செல்கிறார் என்று சொன்னால் ஒரு பெண்ணை அதன் மூலமாக கேவலப்படுத்துவான் என்பதாக வருகிறது. கண்ணியத்தை குறித்தான தாய்மார்களே, நம்முடைய கண்களுக்கு திரையிட வேண்டும். தன்னுடைய கண்களுக்கு திரையிட்டு விட்டால் நம்முடைய உள்ளங்களுக்கு என்ன என்னும் திரை போட்டப்படும். தன்னுடைய கண்ணை பார்வையை பேணி விட்டோம் என்று சொன்னால் உள்ளங்கள் திரையிட்டு விடுவோம். நாளை மறுமையுடைய நாள்ல 2 வெகுமதிகள் எல்லா மனிதருக்குமே கிடைக்குமா? 2 வெகுமதி. ஒன்றாவதாக, யார் பார்வையை தாழ்த்தி ஒவ்வொரு முறைக்கும் பார்வையை தாழ்த்தி நடக்கிறார உலகத்துல நாளை மறுமையுடைய நாள்ல அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த நபருக்கு கிடைக்கும். இது முதலாவது. இரண்டாவதாக, மறுமையில் அழுவதை விட்டும் அவர்களுக்கு கண் பாதுகாக்கப்படும். கண்ணியத்து குறித்தானவர்களை பார்வையை தாழ்த்ததுனால நாளை மறுமை நாள்ல அழுவதை விட்டும் அவர்களை பாதுகாக்கப்படுவார் என்பதாக வருகிறது. இன்றைய காலத்துல இந்த 2024 4 மாதத்துல 2000 பெண்கள் முர்த்ததா இருக்கிறாங்க, முஸ்லிமான பெண்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சாரார்கள் இஸ்லாத்துக்குள்ள வராங்க, ஒரு சாரார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க. இன்னைக்கு காரணம் என்ன? ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய குர்ஆனை படித்து இஸ்லாத்தை விளங்கி இதுதான் எங்களுக்கு உண்மை என்பதாக விளங்கி கொண்டு தன்னுடைய நோக்கத்தின் பக்கமாக இஸ்லாத்தின் பக்கமாக விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரார் வாழையடி வாழையாக முஸ்லீமாக பிறந்து கடந்த 4 மாத காலத்துல 2000 பெண்கள் இஸ்லாத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதாக காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பல கேசுகள் நடந்துகிட்டே இருக்குது, இன்னமும் நடக்குது. பல பெண்கள் இஸ்லாத்தை விட்டு போகிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நடிகை மோனிகா ஒரு பர்தாவின் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தேன் என்பதாக சொல்லுகிறார்கள். தன்னை போட்டவர்கள் மறைத்துக் கொள்கிறார்கள். பர்தா என்பது இருக்கிறது, புர்கா என்பது இருக்கிறது. என்னை மறைக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய உடலை காமிக்க கூடாது, என்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் நாம் காமிக்க வேண்டும். அந்த பெண்மணி, நான் புர்காவின் மூலமாக எனக்கு இஸ்லாம் என்னை உள்ளத்தில் கவர்ந்தது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த அம்மா அவர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்குள்ள வருகிறார் என்று சொன்னால் எல்லாம் சொல்லக்கூடிய பெண் மக்கள் என்ன தெரியுமா? எங்களுக்கு புர்கா பிடித்திருந்தது, அதனால நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். இஸ்லாத்துல ஒரு சில செய்திகளை நான் கேட்டுக்கொண்டே நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம், தங்களுடைய புர்காக்களை அணிவது கிடையாது, தங்களுடைய முகங்களை என்ன செய்வது என்று சொன்னால் அதை பேண வேண்டியது கிடையாது, பார்வையை தாழ்த்துவது கிடையாது. அந்நிய பெண்களை சாதாரண முறையில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை மிகப்பெரிய கெட்ட பார்வையிலே அல்லாஹ் உலகத்திலே என்ன செய்து விடுவார் என்று சொன்னால் கேவலப்படுத்தி விடுவார். கண்ணியத்து குறித்தானவர்களை, ஒவ்வொரு பெண்களும் பார்வையை பாதுகாக்க வேண்டும். 5 உறுப்புகள் இருக்கிறது, பாவம் செய்கிறது, ஜினா செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது என்பதாக சொன்னார்கள். முதல் காரணம், ஒரு பார்வையினால உள்ளம் என்ன செய்கிறது என்று சொன்னால், பார்வை கெட்ட பார்வையை பார்ப்பதினால உள்ளம் தோன்றுமா? விபச்சாரத்தின் பக்கம் செல்லலாம், அந்நிய ஆடவரின் பக்கமாக செல்லலாம், அந்நிய ஆடவர் இருக்கிறார் அவரை பின்தொடர்ந்து செல்லலாம் என்பதாக உள்ளம் தோன்றும். அதுதான் இருக்கிறது. பார்வையை மிக மிக முக்கியமாக நாம் பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும். பார்வையை ஒரு பெண்மணி பாதுகாத்து விட்டால், பார்வையை ஒரு பெண்மணி அவர்கள் பேணிக் கொண்டார் என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். உம்மு சலமா சொன்னார்கள் அல்லவா, அதே போல சுமையா அம்மா சொன்னார்கள் அல்லவா, எவ்வளவு பெரிய விஷயங்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இஸ்லாத்துக்காக. நாம் இஸ்லாத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நான் எப்படியும் ஒவ்வொரு பயானில சொல்வது உண்டு, பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் ஒரு சில சம்பவங்களை சொல்வதும் உண்டு. தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் பொழுதே தன்னுடைய வாழ்க்கையில சில அமல்களை செய்ய வேண்டும் என்பதாக நான் ஒரு நோக்கத்துல சொல்வேன். முஆவியத்து அபில் முஆவியத்துல் லைசி என்று சொல்லக்கூடிய சஹாபி மதீனாவில இருக்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்துக்கு பல சஹாபாக்களை எல்லாம் திரட்டி கொண்டு 400க்கு மேற்பட்ட அப்பாலுக்கு மேற்பட்ட மைல்களை எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் இல்லாமல் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள், இதா தலஅத்தி ஷம்ஸு நூரன், ஒரு நாளும் இல்லாமல் சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி கேட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். உடனே தாமதிக்காமல் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், ஒரு நாளும் இல்லாமல் இன்று சூரியன் பிரகாசமாக இருக்கிறதை காரணம் என்ன என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முஆவியத்து இப்னு அபில் முஆவியா லைசி, இவர் இறந்து போய் விட்டார். ஒரு நோய்வாய்ப்பட்டவர், அந்த நோயின் காரணமாகவே இறந்து போய் விட்டார். அதனால சூரியன் இன்று ரொம்ப ஒளி வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லி முடித்த பிறகு நபி அவங்க கேட்டாங்க, அவர் என்ன அமல் செஞ்சாரு, அவர் என்ன அமல் செய்தாரு? ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் வாக்கிங் போனாலும் வேற என்னென்ன தேவைகளை எல்லாம் செய்தாலும், விவசாயமே செய்தாலும் வியாபாரம் செய்தாலும், பருகினால் உண்டால் பருகினால் குடித்தால் படுக்கும் பொழுது எல்லா நேரத்திலும் குல்ஹு அல்லாஹு அஹத் என்று சூறாவை ஓதுவார். இந்த குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாவை வாழ்வில இஸ்திகாமத்தாக தொடர்படியாக ஓதிக்கொண்டே இருந்தார். அவர் ஓதனு காரணமாக இன்று சூரியன் பிரகாசமாக இருக்கிறது. பைஹக்கியுடைய கிதாபில பதிவு செய்யப்படுகிறது, என்றும் இல்லாத மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாசாவுடைய தொழுகையில முதல் வரிசையில் நின்றார்கள் என்பதாக பைஹக்கியுடைய கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்து குறித்தான தாய்மார்களே, ஒரு நபர் இருக்கிறத தொடர்படியாக அமல் செஞ்சாரு, தொடர்படியாக பேணுதலாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாவை ஓதினாரு. என்றும் இல்லாத மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் ஒரு சஃபில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாமும் முடிவெடுக்க வேண்டும், என்னுடைய பார்வையை நான் தாழ்த்துவேன் இஸ்திகாமத்தால வாழ்வில, என்னுடைய பேணுதலாக என்னுடைய வாழ்வுல நான் என்னுடைய பார்வையை நான் தாழ்த்திக் கொள்ளுவேன். நான் இந்த சம்பவத்தை சொன்ன காரணம் என்னவென்றால், நீங்க வீட்டுல சமைத்தாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, இதற்கு ஒளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாவை எந்நேரமும் ஓதிக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான பாக்கியங்களை கொடுப்பான். அந்த சஹாபிக்கு எப்படி 70,000 மலக்குமார்கள் முதல் சஃபிலே நின்னார்களோ, அதே போல இந்த சூறாவை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டோம். 5 வயசு பிள்ளைய கேட்டாலும் சொல்லும், வயதான மூதாட்டியை கேட்டாலும் சொல்லும், யாருமே கேட்காத யாரும் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு 3 ஆயத்து கொண்டது ஒரு சின்ன சூறா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட சூறாவை அவர் ஓதிக்கொண்டே இருந்ததுனால அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான், 70,000 மலக்குமார்கள் நின்றார்கள் என்பதாக பைஹக்கியுடைய கிதாபில பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள், யார் குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாவை சக்ராத்துடைய நேரத்துல, உயிர் பிரியக்கூடிய நேரத்துல, நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது யார் ஓதுவாரோ அந்த நிலையில மரணித்து விடுவாரோ அப்படிப்பட்டவருக்கு 4 விதமான தன்மைகள் நாளைக்கு மறுமை நாள்ல கிடைக்குமா. அல்லாஹ் நமக்கும் கொடுக்க நசீபை தந்துடலாம், அருள் புரிவானாக. அந்த 4 விதமான தன்மையில முதலாவது, கபூர்ல அவரை வைத்த பிறகு எந்த விதமான வேதனை செய்யப்பட மாட்டாரு. 2வதாக இருக்கிறது, கபூர்ல நிம்மதியாக தூங்குவாரு. ஒரு மணமகன் எப்படி தன்னுடைய அறையில தன்னுடைய பெட்ல எப்படி நிம்மதியாக தூங்குகிறாரோ அதே போல அவர் கபூர்ல நிம்மதியாக தூங்குவாரு இருப்பார் என்பதாக வருகிறது. 3வதாக மலக்குமார்கள் தன்னுடைய உள்ளங்கையில சுமந்தவாறு கொண்டு போவாங்களாம் அந்த நபரை. 4வதாக சூனத்துடைய பாதையை நாளைக்கு மக்ஷருடைய மைதானத்துல எல்லா மக்களும் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நபரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், சூனத்துடைய வலது பக்கமா போப்பா என்பதாக சொல்லி அவருக்கு சொல்லப்படுமா. ஒரு குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாவை இஸ்திகாமத்தாக ஓதினால், தொடர்படியாக ஓதினால் 4 விதமான சிறப்புகள் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அல்லாஹ் நமக்கு அது ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபை ஏற்படுத்தணும். நம்மளும் வாழ்வில் இஸ்திகாமத்தாக ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். கண்ணியத்து குறித்தானவர்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். 3வதாக ஒரு சிறப்பு இருக்கிறது.
நபிசல்லாச சொன்னாங்க, யாரு உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையில அன்றாடம் 10 முறை குல்ஹு அல்லாஹு அஹத், ரொம்ப லேசு, 10 முறை ஓதுறாரோ அவருக்கு சுவனத்துல ஒரு வீடு கட்டப்படுதுன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க. எப்பயுமே சஹாபாக்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு மனிதர் 20 முறை ஓதுனா, யா ரசூலல்லாஹ் ஒரு மனிதர் 20 முறை குல்ஹு அல்லாஹு அஹத் சூரா ஓதுகிறார், அவருக்கு 2 வீடு கட்டப்படுமான்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் 2 வீடு கட்டுவான். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், அவர் 30 முறை குல்ஹு அல்லாஹு அஹத் சூராவை ஒரு நாள்ல ஓதினாலும் அவருக்கு 3 வீடு கட்டப்படுமா என்பதாக கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு 3 வீடு கட்டப்படும் என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு திரும்பவும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அவர் 4 முறை ஓதுனா, 40 முறை ஓதுனா, 50 முறை ஓதுனா, 50 முறை ஓதுனா அவருக்கு வீடுகள் கட்டிக்கொண்டே இருப்பானா அல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வே விசாலமானவன், அவன் மிகப்பெரியவன், அவன் 40 வீடு அல்ல, 4 வீடு அல்ல, 5 வீடு அல்ல, அவன் கட்டிக்கொண்டே போகுவான். இவர் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறார்களோ அதே போன்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டிக்கொண்டே இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்து குறித்தானவர்களே, வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய பார்வைகளை பேணுங்கள். நமக்கெல்லாம் முன் உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் அவர்கள் யாருக்காக உலகத்துல நடிக்க வேண்டாம், அஜரத்துக்காகவோ இல்ல தாவத் சாத்தியாக இருக்கட்டும், அந்நிய ஆடவர் இருக்கிறாரே அவர்களை பார்த்து நடிக்க வேண்டாம். அல்லாஹ்விடத்துல நம்ம எல்லாம் நடிக்கணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ், தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகும் பொழுது ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய பார்வையை பேணக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் நான் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது, யா அல்லாஹ் நான் உலகத்துல வாழும் பொழுது என்னுடைய திருப்தியோடு பொருத்தத்தோடு வாழ வேண்டிய அல்லாஹ், யா அல்லாஹ் நான் உனக்காக வாழ்றேன் அல்லாஹ், நான் உனக்காக மரணிக்க போறேன் அல்லாஹ், அதனால என்னுடைய பார்வை எந்த அந்நிய ஆண்களின் மீது பட்டுவிடக்கூடாது, எந்த ஆண்களும் அந்நிய ஆண்களும் என்னை பார்த்து விடக்கூடாது யா அல்லாஹ், நான் என்னை தன்னைத்தானே மறைத்துக் கொள்ள வேண்டும். புர்கா போடுறோம், தன்னுடைய நோஸ் பீஸ போட்டுக்கிறது, தன்னுடைய கையில கை க்ளோஸ் கால் க்ளோஸ போட்டுக்கிறது. கண்ணியத்து குறித்தான இன்றைய காலங்கள் இருக்கிறதே ஃபசாதுடைய காலங்கள், ஃபித்னாவுடைய காலங்கள். தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆரஞ்சு பழம் வச்சிருக்கிறோம், ஆரஞ்சு பழத்தை தோலை உரிச்சிட்டுன்னு சொன்னா சாப்பிடாமே வச்சிருக்கிறோம். ஆரஞ்சு பழத்துல தோல் இருக்கிற வரையும் தான் அதுக்கு உண்டான மகத்துவங்கள் வேறு. ஆரஞ்சு பழத்தை தோலை உரிச்சிட்டுன்னு சொன்னா அதோடைய மகத்துவங்கள்லாம் கிடையாது, அது வேறு. ஆரஞ்சு பழத்துல தோல் இருக்கிற வரைக்கும் தான் அதற்கு எல்லா விதமான மகத்துவங்கள் மாண்புகள் இருக்கும். அதை பார்ப்பார்கள், அதை பலவிதமாக சுவைக்கலாம் என்பதாக ஆசைப்படுவார்கள், அதை எடுத்தெல்லாம் பார்ப்பார்கள். ஒரு பெண்மணிக்கு புர்கா இருக்கும் வரைதான் அந்த பெண்களுக்கு அதிகமான மகத்துவங்கள் இருக்கிறது. கண்ணியத்து குறித்தானவர்களை, வாழ்க்கையில அதிகமான விஷயங்களை, எதையெல்லாம் நல்ல விஷயங்களை கேட்கிறோம் மார்க்கத்துல, அதையெல்லாம் வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கணும். நான் எதையெல்லாம் நான் சொன்னனும் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிங்கள். நீங்க நான் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம், இல்லாத